நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாமத்தால் என்றும் பாடு. நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கிருபையே, glory Jesus. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல. கடந்த நாட்கள் எல்லாம் நம்மளை காத்தார், நமக்கு போதுமானவராயிருந்தார், ஜீவனாயிருந்தார், பலனாயிருந்தார், பாதுகாப்பாயிருந்தார். இன்றைக்கும் இனிமேலும் அப்படி இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் கூட சங்கீதம் 61:4 தாவீது ஏறெடுத்த ஒரு ஜெபத்தை பார்க்க போகிறோம். அந்த 4வது வசனத்தில் சொல்கிறார், உம்முடைய கூடாரத்தில் நான் தங்குவேன், செட்டையின் நிழலில் வருவேன். தாவீதை பாருங்களே, சிறு பிள்ளையிலிருந்து வீட்டை விட்டு விரட்டப்பட்டவன், காடுகளில் வாழ்ந்தவன், மனாந்தர வாழ்க்கை, பலவிதமான இன்னல்களை சந்தித்தவன். ஆனால் அந்த காடு வனாந்தரத்தை தான் தேவ சமூகமாக ஜெபம் பண்ணுற வீடாக மாற்றிக்கிட்டாரு. அதனால தான் சொல்கிறாரு, உம்முடைய கூடாரத்தில் சதா காலங்களில் தங்குவே, செட்டையின் நிழலில் நான் தினமும் வருவேன். டெய்லி போயிடுவாராம். ஒரு நேரம் ஒதுக்கி மாலையிலும் காலையிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் நாவில் இருக்கும்
என்று சொல்லி ஆண்டவரை அவ்வளவு பிடித்து கொண்ட ஒரு மனுஷன். இயேசுனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர் பூமியில் வெளிப்பட்ட போது ஊழிய ஆரம்பத்தில் இயேசுவை காட்டிலும் யோவான் ஸ்நானகனுக்குத்தான் நிறைய சீசர்கள் இருந்தாங்க. அப்போ யோவான் ஸ்நானகனை காட்டிலும் இயேசு மகிமையான ஊழியத்தை செய்கிறத பார்த்து அவருடைய சீசர்கள் இயேசுநாட்டை கேட்டாங்களாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 38-39 ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? வேற எதுவுமே கேட்கல. எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க, எங்கே தங்கியிருக்கீங்க? நாங்கள் வரணும். உடனே இயேசு வந்து பாருங்கள்னாரா. அங்கே போய் தங்குனாங்க. இயேசுவின் சீசராக மாறிட்டாங்க. யோவானுக்கு பின்னாடி போனவங்க இயேசுவின் சீசராக மாறி ஆண்டவர் அவர்களை தனக்கு வாரிசாக மாற்றிட்டாரா. மார்க் 3:14 பார்க்கவும், தம்மோடு இருக்கவும், பிசாசுகளை துரத்தவும், வியாதிகளை சுஸ்தமாக்கவும் அவர் சீசர்களை ஏற்படுத்தினாரா. இன்னைக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு மேன்மையான அனுபவம் என்ன தெரியுமா? கர்த்தரோடு இருக்கணுங்க. அதான் ஜெப நேரம். அந்த தேவ சமூகத்தை நம்ம அனுபவிக்கணும். இதுக்குத்தானே மனுஷனை படைத்தாரு. ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தை வேற எங்கேயும் வைக்காம ஏதேன் தோட்டத்திலேயே வச்சாரு. தம்மோடு இருக்கணும். நீங்க இன்னைக்கு அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். பைபிளில் ரூத்தை பற்றி ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை. அவள் ஒரு கிறிஸ்தவள் அல்ல, அல்லது தேவ சந்நிதியிலிருந்து வந்தவளும் கிடையாது. நகோமியுடைய மருமகள். அந்த நகோமி தேவ சித்தம் இல்லாமல் மோவாப் தேசத்துக்கு போயிட்டா. தன் கணவன் 2 மகன்களையும் கூட்டிகிட்டு போயிட்டா. அங்கே போன இடத்துல, பிழைக்க போன இடத்துல சொகுசான வாழ்க்கையில் கணவன் இறந்து போனார். கணவன் மட்டும் இல்லை, 2 ஆண் மகனும் இறந்துட்டாங்க. திருமணம் முடிஞ்சவங்க. எவ்வளோ வேதனை இல்லை. 2 மருமக்களையும் பார்த்து கேட்டாங்களா நகோமி, நீங்களும் போயிருங்க, உங்களை ஆதரித்து நீ கஞ்சி ஊற்ற முடியாது. அப்போ ஒருத்தி போயிட்டா. அந்த ரூத் மட்டும் நிற்கிறார். ரூத் 1:16 சொல்ல, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ எங்கே தங்கி இருக்கிறீரோ அங்கே நான் தங்குவேன். ஒரு காலத்தில் நகோமி இந்த இழப்புக்கு முன்பு, பிள்ளைகளை பறிகொடுப்பதற்கு முன்பு நல்ல ஜெபித்த ஒரு அம்மா. அதனால தான் அந்த ரூத்து சொல்றார், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், என்னை நீ போன்னு சொல்லாத, நீ எங்க தங்குவியோ அங்க நான் தங்கி இருக்கிறேன். அதுல இருந்து அவள் ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்து அந்த ஜெபத்தை, ஆண்டவரோடு தங்குவதை அவள் விரும்பினாள். கர்த்தர் அவள் சந்ததியை ஆசீர்வதித்து ஒரு பெரிய சந்ததியாக, அவனுடைய அந்த ரூத்தின் சந்ததியில தான் தாவீதை ஆண்டவர் ஏற்படுத்தினாராம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றையே கேட்பேன், அதையே நாடுவேன், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அவரோடு தங்கி இருப்பதை விரும்புவேன். இன்னைக்கு எதை விரும்புறீங்க? எதை விரும்புறீங்க? எதை உங்க வாழ்க்கையில வாஞ்சிக்கிறீங்க? கர்த்தரோடு தங்கியிருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அடைக்கப்பட்ட வழிகளை திறப்பார். தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். அதற்கு தாங்க அவர் வாழ்கிறார், ஜீவிக்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அவரோடு இருக்கிற ஒரு பாக்கியத்தை தந்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாருங்கள், இணைந்து ஜெபித்து விடுவோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை இறங்கி நடத்தட்டும். இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் உம்மோடு தங்குகிறவர்களாய் மாற்றி உமக்கு பிரியமானதை செய்து ஆண்டவரே மேன்மையடைய, வாழ்க்கையில உயர்வடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.